ஓம் கம் கணபதி நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ராகுதசை செவ்வாய் புக்தியின் பலன்கள் என்ன மற்றும் ராகுதசை செவ்வாய் புக்தியின் பரிகாரம் என்ன என்பதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஜோதிடத்தின் ஆதி குருவான பராசர முனிவரும் 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தரும் அவர்கள் எழுதிய நூல்களில் ராகுதசை செவ்வாய் புக்திக்கு என்னென்ன பலன்களை கூறியிருக்கிறார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதற்காக பராசர முனிவர் எழுதிய பிருகத் பராசரர் ஹோர சாஸ்திரம் என்ற நூலிலும் புலிப்பாணி சித்தர் எழுதிய புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலும் ராகுதசை செவ்வாய் புக்தியை பற்றி என்னென்ன எழுதியிருக்கிறார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். எனவே இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக காணுங்கள். ஒருவேளை இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை அழுத்தினால்தான் வருங்காலத்தில் நான் வெளியிட போகும் காணொளிகளுக்கான நோட்டிஃபிகேஷன்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு ஜோதிடம் தெரியவில்லை என்றால் நீங்கள் ஜோதிட அடிப்படையை கற்க விரும்பினால் கீழே உள்ள லிங்கில் சென்று ஒரே நாளில் ஜோதிடம் கற்கலாம் என்ற 3 பாக வீடியோவையும் விம்சோத்தரி தசாபுக்தி வீடியோவையும் கட்டாயம் காணுங்கள். அவற்றை திரைக்கு மேலே தெரியும் லிங்கிலும் சென்று காணலாம். பொதுவாகவே ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ராகுதசை 18 ஆண்டுகளுக்கு நீடிக்கிறது. இந்த 18 ஆண்டுகால ராகுதசையின் போது ராகு கிரகம் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் தன்னுடைய முழு ஆதிக்கத்தை செலுத்துகிறது. இந்த 18 ஆண்டுகால ராகு தசையின் போது மற்ற 9 கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தங்களுடைய ஆதிக்கத்தையும் ஓரளவிற்கு செலுத்துகின்றன. இந்த காலகட்டங்களை புக்தி என்று கூறுகிறோம். ஒவ்வொரு தசாபுக்தியும் அனைத்து மக்களுக்கும் ஒரே விதமான பலன்களை தருவதில்லை. ஒவ்வொரு தசாபுக்தியும் ஒவ்வொரு மனிதனின் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகளுக்கு ஏற்றவாறுதான் பலன்களை தருகின்றன. உதாரணத்திற்கு ராகுதசை செவ்வாய் புக்தி ஒரு மனிதனுக்கு நன்மையை தருமா அல்லது தீமையை தருமா என்பது அந்த மனிதனின் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகளை பொறுத்தே அமையும். இப்போது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகுதசை செவ்வாய் புக்தியின் பலன்களை நீங்கள் முழுமையாகவும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் உள்ள ராசி கட்டத்திலும் அனைத்து வர்க்க சக்கரங்களிலும் ராகு மற்றும் செவ்வாயின் நிலை மற்றும் ஆதிபத்தியத்தை அறிந்து ஆராய்ந்து அதன் பின்னரே பலன்களை கூற முடியும். ஆனால் அதே சமயம் ஒவ்வொரு தசாபுக்தியிலும் ஒரு சில பலன்கள் அனைவருக்கும் பொதுவானதாக அமையும். அவற்றை பொது பலன்கள் என்று கூறுகிறோம். பண்டைய காலங்களில் பல்வேறு ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் தாங்கள் எழுதிய நூல்களில் ஒவ்வொரு தசாபுக்தியின் பொது பலன்களை பற்றியும் மிக அழகாக விவரித்துள்ளனர். அந்த வகையில் 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் தான் எழுதிய புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலில் ராகுதசை செவ்வாய் புக்தியின் பலன்களாக என்னென்ன கூறியிருக்கிறார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். கேளப்பா ராகுதிசை செவ்வாய் புத்தி கேடான நாளதுவும் வருஷம் 1 நாளப்பா நாளதுவும் 18 ஆகும் நன்மையில்லா அதன் பலனை நவில கேளு ஆளப்பா அக்னியும் சோரபயம் உண்டாம் அடிப்பணியும் தேவதையால் அவதியுண்டாம் பாலப்பா பாவையரும் பலனும் தீதாம் பாழாகும் பொருள் சிலவும் பலவிதமும் தானே. இதில் புலிப்பாணி சித்தர் கூறுவது என்னவென்றால் ராகுதசை செவ்வாய் புக்தியின் மொத்த கால அளவு 1 வருடம் 18 நாட்களாகும். இந்த காலகட்டத்தை கேடானது என்றும் நன்மையே தராத காலகட்டம் என்றும் புலிப்பாணி சித்தர் கூறுகிறார். மேலும் ராகுதசை செவ்வாய் புக்தியின் போது அக்னியாலும் திருடர்களாலும் ஆபத்து உண்டாகும் என்றும்
குலதெய்வத்தின் சாபத்தால் அவஸ்தைகள் உண்டாகும் என்றும், பாவையரால் அதாவது பெண்களால் பல்வேறு தீங்குகள் உண்டாகும் என்றும், அதனால் பண நஷ்டம் ஏற்படும் என்றும், பல்வேறு விதமான செலவுகள் உண்டாகும் என்றும் புலிப்பாணி சித்தர் கூறுகிறார். இப்போது பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற நூலில் பராசர முனிவர் 55ஆம் அத்தியாயத்தில் ராகுதசை செவ்வாய் புக்தியை பற்றி என்னென்ன பலன்களை கூறியிருக்கிறார் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தின் துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளவும். ஒருவேளை இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். இப்போது பிருகத் பராசர ஹோர சாஸ்திரம் என்ற நூலில் 55ஆம் அத்தியாயத்தில் 76ஆம் ஸ்லோகம் முதல் 78ஆம் ஸ்லோகம் வரை காணப்போகிறோம். राहोरंतर ते भौमे लग्नाला भेत्रिकोंगे केंद्रे वा शुभ संयुक्ते स्वोच्चे स्वक्षेत्रे गेपी वा नष्टराज्यधन प्राप्ति रगृह क्षेत्राभिवृद्धिकृत इष्टदेव प्रसादेन संतान सुख भाग भवेत् क्षिप्रा भोज्यान महत्सौख्यम भूषण स्वाम्रादिकृत. 76ஆம் ஸ்லோகம் முதல் 78ஆம் ஸ்லோகம் வரை பராசர முனிவர் கூறுவது என்னவென்றால், ஒரு ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றாலோ அல்லது உச்சம் பெற்றாலோ அல்லது சுபகிரகங்களின் பார்வை பெற்று லக்னத்தில் இருந்து கேந்திரத்தில் இருந்தாலோ அல்லது திரிகோணத்தில் இருந்தாலோ அப்போது ராகுதசை செவ்வாய் புக்தியின் போது இழந்த ராஜ்யத்தை மீட்க முடியும். அதாவது அரசாங்கத்தில் இழந்த உயர் பதவியை மீண்டும் பெற முடியும், இழந்த செல்வத்தை மீட்க முடியும், குடும்பத்தில் வளம் உண்டாகும், நல்ல செல்வம் அதிகரிக்கும், அதிக விளைச்சல் உண்டாகும், விவசாய விளைபொருள் அதிகரிக்கும், குலதெய்வத்தின் அருள் உண்டாகும், நல்ல உணவு கிடைக்கும், பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும், செல்வம் அதிகரிக்கும் என்று பராசர முனிவர் கூறுகிறார். அடுத்ததாக 55ஆம் அத்தியாயத்தில் 78ஆம் ஸ்லோகம் முதல் 80ஆம் ஸ்லோகம் வரை காணப்போகிறோம். दायशा केंद्र कोन्यवा दुष्टि के लाभगेपि वा रक्तवस्त्रादि लाभा स्यात् प्रयाणम राजा दर्शनम पुत्रवर्गेषु कल्याणम स्वप्रभोश्च महत्सुखम सेनपत्यम महोत्साहो भ्रातृवर्गधनागमः. 78ஆம் ஸ்லோகம் முதல் 80ஆம் ஸ்லோகம் வரை பராசர முனிவர் கூறுவது என்னவென்றால், ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசாநாதன் என்ற வீட்டில் இருந்து 3ஆம் வீட்டிலோ அல்லது 11ஆம் வீட்டிலோ அல்லது கேந்திரத்திலோ அல்லது திரிகோணத்திலோ செவ்வாய் இருந்தால், அதாவது ராகு நின்ற வீட்டிலிருந்து 3, 11 கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் செவ்வாய் இருந்தால், அப்போது ராகுதசை செவ்வாய் புக்தியின் போது சிவந்த நிற ஆடைகள் சேரும், அரசருடன் சந்திப்புகள் நிகழும், அதாவது அரசாங்கத்தில் உள்ள உயர் அதிகாரிகளுடன் சந்திப்புகள் நிகழும், பெற்ற பிள்ளைகள் நலமாக இருப்பார்கள், வேலை கொடுத்த எஜமானர் நலமாக இருப்பார், படை தளபதி போன்ற உயர் பதவிகள் கிடைக்கும், மனதில் உற்சாகம் பிறக்கும், உறவினர்களால் செல்வம் சேரும் என்று பராசர முனிவர் கூறுகிறார். அடுத்ததாக 55ஆம் அத்தியாயத்தில் 80ஆம் ஸ்லோகம் முதல் 82ஆம் ஸ்லோகம் வரை காணப்போகிறோம். दायशाद्रंद्रिफे वाषष्ठे पापसमन्विते पुत्रदारादि हानिश्च शूद्राणा च पीडनम स्थानभ्रंशो बंधु वर्गदार पुत्र विरोधनम चौराहिव्रण भीतिश्च स्वदेहस्य च पीडनम आदौ क्लेशक्रम चैव मध्यांते सौखमाप्नुयात्. 80ஆம் ஸ்லோகம் முதல் 82ஆம் ஸ்லோகம் வரை பராசர முனிவர் கூறுவது என்னவென்றால், ஒரு ஜாதகத்தில் தசாநாதன் நின்ற வீட்டிலிருந்து 6, 8 அல்லது 12ஆம் வீட்டில் பாவகிரகங்களின் பார்வை பெற்று செவ்வாய் இருந்தால், அதாவது ராகு நின்ற வீட்டிலிருந்து 6, 8 அல்லது 12ஆம் வீட்டில் பாவகிரகங்களின் பார்வை பெற்று செவ்வாய் நின்றால், அப்போது ராகுதசை செவ்வாய் புக்தியின் போது வாழ்க்கை துணைக்கும் பெற்ற பிள்ளைகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் தீங்கு ஏற்படும் என்றும், பதவி இழப்பு ஏற்படும் என்றும், வாழ்க்கை துணையுடனும் பெற்ற பிள்ளைகளுடனும் நெருங்கிய உறவுகளுடன் பகை உண்டாகும் என்றும், திருடர்களால் ஆபத்து உண்டாகும் என்றும், உடலில் காயங்கள் ஏற்படும் என்றும், உடலில் வலி உண்டாகும் என்றும் பராசர முனிவர் கூறுகிறார். அடுத்ததாக
55ஆம் அத்தியாயத்தில் 83ஆம் ஸ்லோகத்தை காணப்போகிறோம். द्वितीयद्युन्नाथे तु देहास्यं महद्भयम् अन्वाहं च गा दद्यादारोग्य सुखलब्धये. 3ஆம் ஸ்லோகத்தில் பராசர முனிவர் கூறுவது என்னவென்றால், ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் 2ஆம் வீட்டிற்கோ அல்லது 7ஆம் வீட்டிற்கோ அதிபதியாக இருந்தால் அப்போது ராகு தசை செவ்வாய் புக்தியின் போது சோம்பல் ஏற்படும், மரணம் ஏற்படுவதற்கான ஆபத்தையும் தரும் என்று பராசர முனிவர் கூறுகிறார். மேலும் ராகு தசை செவ்வாய் புக்தியின் தீய பலன்களிடமிருந்து தப்பிப்பதற்கு 2 பரிகாரங்களையும் கூறுகிறார். ராகுதசை செவ்வாய் புக்தியின் தீய பலன்களிடமிருந்து தப்பிப்பதற்கு பராசர முனிவர் பசுமாட்டையோ அல்லது காளை மாட்டையோ தானமாக தர வேண்டும் என்று பராசர முனிவர் கூறுகிறார். உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே உள்ள கமெண்டில் பதிவிடுங்கள். நான் மீண்டும் கூறுகிறேன், இதுவரை நான் கூறியது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே. நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகுதசை செவ்வாய் புக்தியின் பலன்களை முழுமையாகவும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள ராசி கட்டத்திலும் அனைத்து வர்க்க சக்கரங்களிலும் ராகு மற்றும் செவ்வாயின் நிலை மற்றும் ஆதிபத்தியத்தை அறிந்து ஆராய்ந்து அதன் பின்னரே பலன்களை அறிந்து கொள்ள முடியும். உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே உள்ள கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை கட்டாயம் அழுத்துங்கள். நீங்கள் லைக் பட்டனை அழுத்தினால்தான் மேலும் பல பயனுள்ள தகவல்களை உங்களுடன் நான் பகிர்வதற்கு எனக்கு இன்னும் ஊக்கமளிப்பதாக இருக்கும். ஒருவேளை இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை அழுத்தினால்தான் வருங்காலத்தில் நான் வெளியிட போகும் காணொளிகளுக்கான நோட்டிஃபிகேஷன்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்.